Alhamdulillah. Alhamdulillah Rabbil Alamin. Assalatu wassalamu ala Sayyidina wa Nabiyyina wa Maulana Muhammadin wa ala ali Sayyidina wa Nabiyyina wa Maulana Muhammadin wa barik wa sallim alayhi. Amma ba'd. Faqad qala Allah Ta'ala fi shani habibihi ta'lima takbiran makhbiran wa amira. Inna Allah wa malaikatahu yusalluna ala nabi. Ya ayyuhalladhina amanu sallu alayhi wa sallimu taslima. Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Wa ma tawfiqu illa billah. La hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi inni mayyitun wa innaka hayyun ya Rabbi. Rabbi dakkinni minhu ma nasitu wa 'allimni minhu ma jahiltu. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi zidni ilma, Rabbi zidni ilma, Rabbi zidni ilma. Al madad ya Rasulullah, al madad ya Ghaus, al madad ya Sheikh. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், ஈமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக அல்லாவின் அருளை வேண்டி வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அருளும் அல்லாவின் ரஹ்மத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை சொல்வதற்கும் நல்லதை கேட்பதற்கும் வருங்காலத்தில் அதன்படியே செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். வாழும் காலம் எல்லாம் இறைவனின் பொருத்தத்தோடு வாழ்ந்து இறைவனின் பொருத்தத்தோடு மரணித்து நாளை நம்மை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய நபர்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா இந்த உலகத்துல மனிதனை படைச்சிருக்கான். உலகத்துல அல்லாஹால மனிதனை படைச்சிட்டு அவன் நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறது என்ன? எதுக்காக அல்லாஹ் இந்த உலகத்துல மனிதனை படைச்சான் அப்படின்னு சொன்னா, அவனை வணங்கத்துக்காக வேண்டியும் அவனை வழிபட வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் படைச்சான். அல்லாஹாலா நமக்கு எத்தனையோ அருட்கொடையை செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் நம்மள்ட்ட எதை எதிர்பார்க்கிறான்? காசு, பணத்தையும், பதவியும். அல்லாஹ் நம்மள்ட்ட அதை எதிர்பார்க்கல. அப்ப நம்மள்ட்ட இருந்து அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா, நம்ம படைச்சது நோக்கம் வணங்குறோம். எதுக்கு அல்லாஹ் நம்ம படைச்சி எதை அவன் நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறான்னு சொன்னா, நம்ம அவன் செஞ்ச அருட்கொடைக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறோமா அப்படின்னு நல்லா எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் கொடுத்த எத்தனையோ எண்ணில் அடங்காத நியமத்தை எல்லாம் நம்ம கொடுத்துருக்கிறான். அந்த நியமத்துக்கெல்லாம் நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறோனா அப்படின்னு நல்லா எதிர்பார்க்கிறான். உலகத்துல ஏதாவது நமக்கு ஏதாவது உதவி செஞ்சா நம்ம உதவி வாங்கிட்டு கம்முன்னு போனா அவரு மனசு நினைப்பார், என்னடா இவ்வளவு கஷ்டத்தை உதவி செஞ்சோம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல, ஒரு சுக்ரியா சொல்லல, அவ்வாறு அப்படியே போறாரே அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி அல்லாஹ் தாலா எவ்வளவு நன்மையை நமக்கு நியமத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். எல்லா நியமத்தும் வாங்கி அனுபவிச்சுட்டு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும்னு சொன்னா, உலகத்திலே நம்ம அப்படி நினைக்கும் போது படைச்ச அல்லாஹ் நினைக்க மாட்டானா? அல்லாஹ் நம்ம அதான் எதிர்பார்க்கலாம். எவ்வளவு நியமத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், நான் கொடுத்த நியமத்தை நீங்க எண்ணி பார்க்க முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா என்னையும் முடிக்க முடியாது. ஒரு 100, ஒரு 200, ஒரு 1000, ஒரு லட்சம் நியமத்தை கொடுத்துருக்கானா? அப்ப எண்ணி பார்த்தா சொன்னா எண்ணிக்கையில் அடங்காது. அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு நியமத்தை கொடுத்துருக்கிறேன். உங்களால அது எண்ணியே முடிக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் நிறைய நியமத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதுலயும் குறிப்பா 3 நியமத், 3 அருட்கொடை இன்றியமையாதது. உலகத்துல அல்லாஹ் நம்ம கொடுத்ததுல 3 நியமத்து இருக்குது. அந்த நியமத்துக்கு நம்ம காலம் ஃபுல்லா பிறந்தது இருந்து கபூர்ல கொண்டு வைக்கிற வரைக்கும் நம்ம நியமத் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் அது ஈடாகாது. ஒரு நொடி கூட தவறாம தொடர்ந்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திட்டே கடைசி வரைக்கும் வாழ்நாள் ஃபுல்லா நன்றி செலுத்தினாலும் அந்த நியமத்துக்கு நம்ம நன்றி செலுத்தினா ஆகவே முடியாது. அது முதல் நியமத்தை என்னன்னு சொன்னா ஈமான். அல்லாஹ் தஆலா நம்மளை முஸ்லிமா பிறக்க வச்சிருக்கிறான். யாருக்கோ எங்கேயோ பிறக்காம அல்லாஹ் மட்டுமே வணங்கி ஈமானோடு இஸ்லாமோடு முஸ்லீமுடைய தாய் தந்தைக்கு பிறக்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அது மிகப்பெரிய ஒரு ஆட்கொடை, அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய நியமத். அல்லாஹ்வை வணங்குறதுக்காக வேண்டி
அல்லாஹ் மட்டுமே ஒருவன் அப்படின்னு ஏகத்துவத்தை ஏத்துக்கிட்ட ஒரு தம்பதி இதற்கு அல்லாஹ் நம்ம பிறக்க வச்சான் பாத்தீங்களா, ஈமானோட பிறக்கும் போது ஈமானோட பிறந்தோம் பாத்தீங்களா, அல்லாஹ் அதுக்கு அந்த நியமத்துக்கு எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் அது ஈடாகாது. சஹாபாக்கெல்லாம் சாதாரணமா ஈமான் கொள்ளல, எவ்வளவு துன்புறுத்தல், வீடு வாசல், மனைவி மக்கள், செல்வம், குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. ஈமானுக்கு வேண்டி விட்டுட்டு தியாகம் பண்ணிதான் ஈமானுக்கு வந்தாங்க. ஆனா நம்ம ஈஸியா ஈமான் கிடைச்சிச்சு. நம்ம தாய் தந்தை ஈமான முஸ்லீமா இருந்தாங்க, நம்ம முஸ்லீம் ஆயிட்டோம். நமக்கு ஈஸியா ஈமான் கிடைச்சனால அந்த நியமத்தை நமக்கு தெரியாமலே போயிடுச்சு. மிகப்பெரிய ஒரு நியமம் உலகத்துல. இந்த நியமத்துக்கு மட்டும் நீங்கள் காலம் ஃபுல்லா, வாழ்நாள் ஃபுல்லா நீங்க நன்றி செலுத்தினாலும் அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்த ஆகவே முடியாது. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு அடிப்படை தான் அல்லாஹ் நம்ம ஈமானோட பிறக்க வச்சது முதல் பெரிய நியமம். ரெண்டாவது நான் சொன்னா, நம்ம எந்திரிச்சிருந்து தூங்குற வரைக்கும் நிறைய பாவங்கள் செய்யறோம். அந்த பாவத்தை சொன்னா நம்ம மனைவி நம்ம கூட இருக்க மாட்டா, நம்ம பிள்ளைங்க நம்மளை வாப்பா அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க, இவ்வளவு கேவலமா இருக்குமே. நம்ம தாய் தந்தை நீ என் வயிற்றுலயே பிறந்த, இவ்வளவு கேவலமா இருக்கு, இவ்வளவு பாவம் செய்யறிய அப்படின்னு அருவருப்புப்படுவாங்க. நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, அவ்வளவு பாவம் செய்யறோம். எல்லா பாவத்தையும் எல்லாம் மறைச்சி வச்சிருக்கலாம், ஒரு பாவத்தையும் நம்ம வெளிப்படுத்தல. உதாரணத்துக்கு காலை எந்திரிச்சோட நோட்டீஸ் போல டிவிலயோ இல்ல செல்போன்லயோ வாட்ஸ்அப்லயோ ஷார்ட்ல வந்துருச்சு, இவர் இன்னைக்கு இந்த பாவம் செஞ்சா அப்படி வந்து சொன்னா நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பாவம் செய்யறோம், நீங்களாட்டும் நானாகட்டும். எந்திரிச்சு தூங்குற வரைக்கும் நிறைய பாவங்கள், கண்ணால கையால காதால கேட்கறது, மத்தவங்களை பத்தி புறம் பேசுறது, எவ்வளவோ பாவங்கள் செஞ்சுட்டே இருக்கிறோம். அதை பத்தி நம்ம நினைக்கிறதே இல்லை. அல்லாஹ் எல்லா பாவத்தையும் எல்லாம் மறைச்சு வச்சிருக்க, வெளிப்படுத்துறாங்கன்னு சொன்னா நம்ம இருக்கிற இந்த வாழ்க்கையை தலைகீழா மாறி போயிடும். யாரும் ஒருத்தர் ஒரு முகத்தை பார்க்க முடியாது. நம்ம பார்த்து இவ்வளவு கேவலமானவரோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால மிகப்பெரிய ஒரு நியமத்தை என்னன்னு சொன்னா, அந்த பாவத்தை எல்லாம் கியாமத் வரைக்கும் அல்ல மறைச்சே வச்சிருக்கிறான். அல்ல அவ்வளவு பெரிய அடிப்படை நம்ம கொடுத்துருக்கோம். இது ரெண்டாவது உலகத்துல நம்ம கொடுத்த மிகப்பெரிய நியமத்துல ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அல்ல நம்ம பார்த்து மறைச்சு வச்சிருக்கான் பாத்தீங்கன்னா, அது பெரிய நியமத். மூணாவது என்னன்னு சொன்னா, அல்லாஹால நமக்கு பிறக்கும் போதே எந்த குறையும் இல்லாம எல்லாம் பிறக்க வச்சிருக்கான். கண் பார்வை நல்ல கண் பார்வை தெரியுது, நல்ல பேச்சு திறன், நல்ல செயல். நம்ம ஒண்ணு பேச நினைக்கிறோம், அந்த பேச்சு நம்ம வாயில் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. நம்ம அதுக்கு எந்த முயற்சியும் செய்யல. நான் இது பேசுறேன் இல்லையா, இது எந்த முயற்சியும் செய்யல, நான் நினைக்கிறது பேசினா செகண்ட்ல அப்படியே வெளியில வருது. அல்லாஹால கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியமத்துல இது ஒண்ணு. நம்ம நினைக்கிறத செய்யறோம், நினைக்கிறத சாப்பிட்றோம், நினைச்ச இடத்துக்கு போறோம், நினைச்சதை கேட்கறோம், நினைச்ச விஷயத்த பண்றோம். உடல் எந்த குறையுமே இல்லை, சீராக இயங்குது. கை கால் கண்ணு மூக்கு காது எல்லாமே நல்ல ஆரோக்கியம் திடகாத்திரமா இருக்குது. இது அல்லாஹ் நம்ம கொடுத்த நியமத். எவ்வளவு நியமத் அல்லாஹ், உடல் உறுப்புல எவ்வளவு நியமத் அல்லாஹ் வச்சிருக்கிறான். நம்ம அல்லாவோட நியமத்தை தெரிஞ்சு சொன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டலே நீங்க உள்ள போயிட்டு வெளியில வந்து பாருங்க, உள்ளாது ஒரு பேஷண்ட் ஒரு ரவுண்ட் அப்படியே சுத்தி வந்து நார்மல் வலையில ஐசியூ வார்ட்லயே போய் ஒரு சுத்திட்டு வந்து பாருங்க, அப்பதான் தெரியும் எவ்வளவு பிரிவு. எவ்வளவு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் கண்ணுக்கு ஒரு பிரிவு. கண் தெரியாம சில பேர் ஒரு பக்கம் கண்ணு தெரியுது, தூர பார்வை, கிட்ட பார்வை, காது சரியா கேட்கறதுல அதுக்கு மிஷின் வச்சிருக்கிறாங்க. சரியா மூக்குல சரியாக வாசனை உள்ள போல, கை சரியா தூக்க முடியல, கை விழுந்து போச்சு, கை உடஞ்சி போச்சு, விரல் இல்லை, நகம் இல்லை, இப்படி கால் நொண்டியா நடக்குது, காலில் பிளேட் வைக்கிறது, இப்படி விரல்ல ஒண்ணுமே கிடையாது, கிட்னி ஃபெயிலது, லிவர், பிபி, சுகரு, இப்படி எவ்வளவோ வியாதி எல்லாம் கொடுத்துருக்கலாம். சிலருக்கு சிறுநீர் ஒழுங்காவே போகாது, சிலருக்கு எல்லாம் டியூப் வச்சு அந்த சிறுநீர் வெளியே மருத்துவர் இறப்பாங்க. சில பேருக்கு மருத்துவர் அந்த வாயில டியூப் வச்சு இறக்குவாங்க. எவ்வளவு வேதனை, எவ்வளவு கொடுமை. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம்னு சொன்னா வாழ்க்கை நரகம் ஆயிடும். எவ்வளவு அல்லாஹ்ல எதுவுமே இல்லாம நம்மளோட சாப்பிட்றதுக்கு நேரம் வயிற்றுக்குள்ள போது செரிக்குது, வெளியில வருது, கழிவு வெளியில வருது, நீட்டா எல்லாம் ஆரோக்கியமா வச்சிருக்கான். இதுக்காக வேண்டி நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லா நியமத்து செஞ்ச நன்றி செலுத்தினாலும் அதுக்கு நன்றி செலுத்த ஆக முடியாது. ஈமானோட பிறக்க வச்சது பெரிய நியமத்து. அல்லாஹ்ல பாவத்தை மறைச்சே வச்சிருக்கான் பாத்தீங்களா, அது பெரிய நியமத். அல்லாஹ்ல எந்த ஊனமும் இல்லாம எந்த குறையும் இல்லாம உடல் ஆரோக்கியத்தை வச்சிருக்கான் பாத்தீங்களா, அதுவும் பெரிய நியமத். இந்த 3 நியமத்துக்கும் நம்ம வாழ்நாள் ஃபுல்லா நன்றி செலுத்தினாலும் நன்றி செலுத்தவே முடியாது என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. எவ்வளவு நியமத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். நமக்கு அந்த நியமத்தை நமக்கு தெரியதே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ் நம்ம கஷ்டத்தை கொடுத்துருக்கான், கடனை கொடுத்துருக்கான், இப்படி எல்லாம் நம்ம வச்சிருக்கான்னு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் கொடுத்த நோய் இல்லாம வச்சிருக்கிறான், பார்வை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் கடனை கொடுத்துருக்கான். ஆனா அது தகுந்த தொழில் எல்லாம் கொடுத்துருக்கானா இல்லையா, அந்த தொழிலை வச்சு கடனை அடைச்சிக்கலாம். அல்லாஹ் கடனை மட்டுமே கொடுக்க தகுந்த வழியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஒரு பிரச்சனை வந்துச்சு சொன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் எல்லாம் கூட கொடுத்துருக்கான். அது தீர்வு இல்லாம யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்கல. அல்லாஹ் உலகத்தை அப்படிதான் படைச்சிருக்கு. அல்லாஹ் உலகத்தை அப்படிதான் படைச்சிருக்கான். ஒரு சோதனை என்று சொன்னா கூடவே அல்லாஹ்ல அருள் கிருபை இருக்கும். அதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத். அதனால நன்றி செலுத்துறோம். வாழ்க்கையில நன்றி செலுத்த தவிர்த்து சொன்னா நம்மளோட மோசமானவங்க துரோகிகள் யாருமே கிடையாது. அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு நன்றி செலுத்திட்டே இருக்கிறோம். முகமது ஹுசைன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த நன்றிக்கு நீங்க எப்படி இதுக்கெல்லாம் நன்றி செலுத்தணும்னு சொன்னா,
தருக்குள் மாசி, பாவங்களை விடணும். அல்லாஹ் கொடுத்த உடல் உறுப்பை வச்சு நம்ம பாவம் செய்யும் பாத்தீங்களா, இந்த பாவங்கள் செய்யாமல் இருந்தாலும் நன்றி செலுத்துற மாதிரி ஆயிடும். அல்லாஹ் கொடுத்த கண்ணை வச்சு மோசமானதை பாக்குறது, ஆபாசமானதை பாக்குறது, இதெல்லாம் நன்றி மருந்தவர் கூட்டத்துல நம்ம ஆயிடும். அல்லாஹ் கொடுத்த பார்வையை குரானை கொண்டு குரானை பார்க்கறது, காபாவை பார்க்கறது, தாய் தந்தையை புன்முறோட பார்க்கறது, இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க சொன்னா நன்றி செலுத்துறா கணிக்கப்படுவீங்க. கையை கொடுத்துக்கலாம், கையை கொண்டு நல்ல விஷயம் செய்யுது, சதக்கா செய்யுது, தர்மம் செய்யறது, நல்ல விஷயங்கள்ல அமல் செய்யுது, இதை கொண்டு செஞ்சு சொன்னா நீங்க நன்றி செஞ்சு ஆயிடுங்க. காலை கொடுத்துருக்கான்னு சொன்னா அல்லாஹ் காலை கொண்டு பள்ளிவாசல் பக்கம் போறது, நன்மை பக்கம் விரைந்து வருது. அல்லாஹ் இந்த மாதிரி நீங்க அல்லாஹ் கொடுத்த உடல் உறுப்பை வச்சு நீங்க நன்மை செஞ்சீங்க சொன்னா நீங்க நன்றி செலுத்த கொடுத்து அல்லாஹ் நம்மளை ஆக்கிடுவான் என்பதாக அல்லாமா முகமது ஹுசைன் ரஹிமஹுல்லா சொல்றாங்க. 3 விஷயத்தை கொண்டு அல்லாஹ்க்கு நன்றி எப்படி செலுத்தது, எப்படிங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த சொன்னா இப்னு கையிம் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க 3 விஷயத்தை கொண்டு நீங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. முதலாவது லிசான், நாக்க கொண்டு, அதாவது நம்ம பேச்சை கொண்டு சொல்ல கொண்டு நன்றி செலுத்துது. உதாரணமா ஏதாவது விஷயம் சொன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம் பாத்தீங்களா, இது முதல் வகை நன்றி. எந்த விஷயம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்க்கு நம்ம உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடும். நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்றதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது. சல்லல்லாஹு எல்லா விஷயத்துக்கும் உண்ணும் போதும், பருகும் போதும், தூங்கும் போது, எந்திரிக்கும் போது எல்லாத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. இவ்வளவு ஏன் சல்லல்லாஹு கழிவுல இருந்து வெளியில வராங்க, பாத்ரூம் இயற்கை தேவை முடிச்சு வெளியே வந்தாங்க சொன்னா சல்லல்லாஹு சொல்லுவாங்க அல்ஹம்துலில்லாஹ். உஃப்ரானுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அதுகாப அனில் அதா வாஃபினி, அல்லாஹ் தஆலாவே என் உடல்ல இருந்து கழிவை வெளியேற்றி ஆரோக்கியத்தை கொடுத்து உனக்கு எல்லா புகழும். இப்படி எதற்கெடுத்தாலும் சல்லல்லாஹு நன்றியோட வாழ்ந்தாங்க. குரான்ல நிறைய நபிமா சம்பவத்தை பார்க்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், நூஹை பத்தி அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது அல்லாஹ் சொல்றான் இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா, அவர் நன்றியுடைய அடியார் என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனை, நெருப்புல தூக்கி போட்டாங்க. பிள்ளைய தன்னுடைய ரொம்ப நாள் கழிச்சு வயோதிகத்துல பிறந்த அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அறுக்க சொல்றான். எவ்வளோ பெரிய நியமத், ஊர்ல எல்லாம் அடிச்சாங்க, அவ்வளோ பெரிய வேதனை கொடுத்த பேர் கஷ்டத்துல இருந்த போதும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க. அல்லாஹ் சொல்றான் சாக்கின் லி அன்னோமிஹி, நான் கொடுத்த நியமத்துக்கு அவர் நன்றி செலுத்தான் என்பதை அல்லாஹ் சொல்றான். எல்லா நபியும் நன்றி செலுத்துறாங்க. அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்லுவான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ் நீ கொடுத்த இந்த நியமத்துக்கு நான் எப்படி எல்லாம் நன்றி செலுத்துவேன் அப்படின்னு அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னானா தாவூதே நீ நன்றி செலுத்திட்ட அப்படின்னு. எல்லாம் நன்றி செலுத்தி எப்படி நியமத்து நான் நன்றி செலுத்தினவன் ஆகுவேன் அப்படின்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றானா நீ சொன்ன வார்த்தையிலே எனக்கு நன்றி செலுத்தலப்பா அப்படின்னு. எப்படின்னு கேட்டா நீ கொடுத்த நியமத்து அப்படின்னு சொன்ன பாத்தியா, இதுலயே நீ நன்றி செலுத்த மாதிரி ஆயிட்டே என்பதாக தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். நீ கொடுத்த இது அல்லாஹ் கொடுத்தது நீ உணர்ந்த பாத்தியா, அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயம் கொடுத்திருக்கானா இது அல்லாஹ் தான் கொடுத்தான் அப்படின்னு நம்ம உணர்றோம் பாத்தீங்களா, இதுவே நன்றி என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. உமர் அலியானு காபா தவாப் செய்யறாங்க. உமருக்கு முன்னாடி ஒரு நபர் காபா திரையை பிடிச்சு அல்லாஹும் அஜல்னி கலீலா, அல்லாஹும் அஜல்னி கலீலா, அல்லாஹ் என்ன கொஞ்சத்துல இருந்து கொஞ்சமான நபர்ல இருந்து நாக்கு அப்படின்னு, எல்லாம் என்ன கொஞ்சமா இருக்காங்களே அவனே நாக்கு என்பதாக சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு தவாப் செஞ்சுட்டே இருக்காரு. உமர் என்ன பாக்குறாங்க, என்னடா இவர் இப்படி செய்யறாரு, அல்லாஹ் மஜல்னி கலீலா, ஏன்னா எனக்கு கொஞ்சமானதான் ஆக்கு, என்ன கொஞ்சமானவர்ல என்ன ஒருத்தனை ஆக்கு, கொஞ்சமான என்ன ஒருத்தனை ஆக்குன்னு கேட்கறாங்க. அதாவது கம்மியான நபர்ல என்ன ஒருத்தனை ஆக்கு என்பதாக கேட்டுட்டே வராங்க. உமர் தவாஃபல முடிச்சு வெளியில கூப்பிட்டு என்னப்பா இப்படி துவா செய்ய வித்தியாசமா செய்ய என்னப்பான்னு கேட்கறாங்க. அப்போ உமர் அந்த நபர் சொல்றாரா, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத் சொல்றான், வக்கலில மின் இபாதிய ஷக்கூர், குறைவானது மட்டும்தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வக்கலில மின் இபாதிய ஷக்கூர், குறைவானது மட்டும்தான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த குறைவானவர்ல நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்பதாக அந்த நபர் சொல்ல உமர் அப்பதான் அந்த ஆயத்தை நினைவுக்கே வருது. ஆக இப்படி அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மள அது ஒருத்தர் ஆக்கலாம். ஆக அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும், எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடிய அடியாரா நம்ம வாழ்க்கையில ஆகணும். கஷ்டத்துல நினைப்போம், ஏதாவது கஷ்டம் வந்துச்சு, கடன் வந்துச்சு, விபத்து ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் செலவாயிடுச்சு, எக்ஸாம் டைம் வருது, அப்ப அல்லாஹ் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்போம். அப்படியே அந்த கஷ்டம் எல்லாம் நீங்க சந்தோஷம் ஹாப்பி வருதுன்னு சொன்னா மகிழ்ச்சி வரும்போது அல்லாஹ் மறந்து போயிடும். இது நன்றி உள்ள அடியாருக்கு அர்த்தமே கிடையாது. கஷ்டத்தை நினைக்கிறோம், துக்கத்தை நினைக்கிறோம், 2 விஷயம் இருக்குது. 2 விஷயத்தை செஞ்சீங்க சொன்னா அல்லாஹ்ல யார் நன்றி செலுத்துறாங்களோ, எல்லாவுடைய நியமத்துக்கும் யார் நன்றி செலுத்துறாங்க அல்லாஹ் 2 பாக்கியத்தை அல்லாஹ் தரான். முதலாவது அந்த பாக்கியம் நீடித்து இருக்க செய்வான், தொடர்ந்து அந்த பாக்கியம் இருந்துகிட்டே இருக்கும். 2வது அந்த பாக்கியம் நிரந்தரமா இருக்கும், அதிகரிச்சுட்டே இருக்கும். ஒண்ணு அந்த பாக்கியம் அதிகரிச்சுட்டே இருக்கும், 2வது அந்த பாக்கியம் நிரந்தரமா இருக்கும். நன்றி செலுத்தம் சொன்னா அந்த பாக்கியத்தை அல்லாஹ் பிடிக்கிடுவான். ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் சிலருக்கு குறிப்பிட்ட ஒரு நியமத்துக்கு அல்லாஹ் கொடுப்பானா, வாழ்க்கையில கொடுப்பானா, அந்த நியமத்தை கொண்டு மக்களுக்கு பயனடைய செய்யறதுக்காக வேண்டி கொடுப்பான். இவர் அந்த நியமத்தை நமக்கு தான், அல்லாஹ் மத்தவங்களுக்கு கொடுக்கல, மத்தவங்க இந்த நியமத்தை கொண்டு இவர் மக்களுக்கு பயனடைக்கிறாரான்னு பார்ப்போம். அல்லாஹ் அப்படி இல்லைன்னு சொன்னா அவர்கிட்ட அந்த நியமத்தை அல்லாஹ் பிடிங்கி வேற இடத்துல கொடுத்து மக்களுக்கு பயனடைய செய்ய என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதனால இது முதல் வகை நியமத், எல்லாத்துல கொடுத்த நியமத்துக்கு நாவால அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது இது முதல் வகை சுக்குர். 2வது வகை சுக்குர் கல்வி,
கல்புல உள்ளத்தால நம்ம நினைக்கிறோம் இது அல்லாஹ் கொடுத்த சுக்குர், அல்லாஹ் நல்ல மனைவி கொடுத்துருக்கான், நல்ல பிள்ளைங்களை கொடுத்துருக்கான், நல்ல வாழ்க்கை, நல்ல தொழில், நல்ல பதவி, நல்ல உடல் அமைப்பு, நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கான்னு சொல்லி மனசளவு நினைக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா இவ்வளவு கடை கட்டிட்டு வீடு வாங்கிட்டேன், இது அல்லாஹ் கொடுத்து அப்படின்னு உடல்ல, அதாவது வாயால சொல்றது. சில பேர் வீட்டுல ஆதாமின் பள்ளியில ரப்பி பைக் எழுதிருப்பாங்க, ஆனா மனசுல நினைப்பா என் உழைப்புனா நான் ராப்பகலா தூங்காம உழைச்சேன், கஷ்டப்பட்ட கூலிதான் இந்த இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நேமத்து கிடையாது, இது நன்றி கிடையாது. நன்றி சொன்னா நம்ம உள்ளத்துல ஆழமா பதிய வைக்கிறோம். இது முழுக்க முழுக்க என் திறமை கிடையாது, அல்லாஹ் தான் கொடுத்தாலும் பதிய வைக்கிறேன். பாத்தீங்களா, இதுதான் கல்பால உள்ளத்தால நன்றி செலுத்துது. இல்லன்னு சொன்னா காரூன் இருக்கான் இல்லையா, மூசா காலத்து காரூன் வாழ்ந்தான், எவ்வளவு பெரிய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். மக்கள் சொன்னாங்களா இந்த செல்வத்தை கொண்டு மக்களுக்கு பயனளிப்பா அப்படின்னு. இது அல்லாஹ் கொடுக்கல, என்னுடைய சக்தியால என்னுடைய திறமையால சம்பாதிச்சு அவன் காரணம் சொன்னான். அல்லாஹ்ல பூமியை கொண்டு விழுங்க செஞ்சான். அவன் சம்பாதிச்சு வச்ச சொத்தும் செல்வமும் பதையும் அவனை காப்பாத்தல, மூழ்கடிக்க செஞ்சான். அதுதான் சொல்றாங்க, யார் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை உணராமல் கல்புல நீங்க நன்றி செலுத்தன்னு சொன்னா காரணனுக்கு வந்த நிலைமை தான் நமக்கு வரும் என்பதாக சொல்றாங்க. இப்படி கை விராமத்தாலும் சொல்லி காட்டுறாங்க. அதனால எல்லா நியமத்துக்கும் நாவால நன்றி செலுத்துறோம். இது அல்லாஹ் கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஆழமா மனசுல பதிய வைக்கிறோம். எல்லா நியமத்தும் அல்லாஹ் தான் கொடுத்தான். மூணாவது, உடல் உறுப்புகளால செயல்களால அல்லாஹ் நன்றி செலுத்துது. அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அள்ள கொண்டு அவனுக்கு செயலால நன்றி செலுத்துது. எப்படின்னு சொன்னா, கண்ணை கொடுத்துருக்கான்னு சொன்னா அந்த கண்ணை கொண்டு நல்ல விஷயங்களை பார்க்குது. காலை கொடுத்துருக்கான்னு சொன்னா காலை கொண்டு நல்ல விஷயத்தை எடுத்து வைத்து செய்யுது. கையை கொண்டு நல்ல விஷயம் செய்யுது. இதுக்கு மாற்றமா செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு அல்லாஹ் பணத்தை செல்வம் கொடுத்தான்னு சொன்னா அந்த செல்வத்தை நல்ல வழியில அல்லாஹ்க்கு பிடிச்சமான வழியில் செலவு செய்யுது. இது செயல்களா நன்றி செலுத்துது. அல்லாஹ் ஒரு அறிவு கொடுத்தான்னு சொன்னா அந்த அறிவு மக்களுக்கு பயனடைய செய்து இல்ம மற்றவங்க பரப்புறது. இது அறிவால் செயலால செய்யக்கூடிய நன்றி என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா எவ்வளவோ நியமத்தை நம்ம செஞ்சிருக்கோம் உடல் உறுப்புகளால. உதாரணமாக ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம், கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போயிருந்தார். கிட்னியில வேலைன்னு சொன்னா நம்ம கூட சாப்பிடக்கூடிய தண்ணீரை அது நல்ல தண்ணி கெட்ட தண்ணி பிரிச்சு கெட்ட தண்ணி சிறுநீரை வெளியே இருக்கிறோம். அவருக்கு சிறுநீரை வரல 2-3 நாளா. ஹாஸ்பிட்டல் போனா ஹாஸ்பிட்டல்ல ஒரு செயற்கையா கிட்னி வச்சு ஒரு வாரத்தை பில் 80,000 போட்டு பில்லை கையில கொடுத்தாங்களாம். அவர் அந்த பில்லை பார்த்து அழுதாராம், ஏன்பா பில்லுக்கு அழுகுறீங்க, இது பெரிய ஹாஸ்பிட்டல், அப்படித்தான் பில் ஆகும், நீங்க கவலைப்படாதீங்க சரி அப்படின்னு. அதுக்கு அந்த நபர் சொன்னாராம், நான் பில்லுக்காக வேண்டி அழுகல, அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்கான், ஆனா நான் தெரியாது 60 வருஷம் நான் வாழ்ந்தேன், அல்லாஹ் ஒரு கிட்னி கொடுத்துருந்தான், அந்த கிட்னிக்கு நான் 1 ரூபாய் செலவு பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா அது பால் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. இப்போ நீங்க ஒரு செயற்கையா ஒரு கிட்னி வச்சிருக்கீங்க, அந்த கிட்னி எத்தனை நாள் வேலை செய்யும் தெரியல, அந்த கிட்னிக்கு செயல்பட சொன்னா நீங்க தொடர்ந்து மாத்திரை சாப்பிடணும்னு சொல்றீங்க, நீங்க இப்படிலாம் செயல்பட சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு தரீங்க, ஆனா அல்லாஹ் கொடுத்த கிட்னிக்கு நான் இது வரைக்கும் நான் நேமத் நன்றி செலுத்துறேன் என்பதாக அந்த அடியான் சொன்னாராம். ஆக அல்லாஹ் கொடுத்த நேமத் மிகப்பெரிய நேமத். ஆக அல்லாஹ்க்கு நாவால கல்பால உடலால நேமத் நன்றி செலுத்தக்கூடிய அடியான அல்லாஹ் ஆக்கணும். இன்னும் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அந்த நேமத்தை நம்ம கொடுத்த நேமத்தை நம்ம சரியா பயன்படுத்த சொன்னா புடிங்கிடுவானா, அல்லாஹ் நினைச்சா புடிங்கிடுவான். அல்லாஹ் கொடுக்க நினைச்சா அல்லாஹ் பிடுங்க ரொம்ப நேரம் ஆகாது. பனு இஸ்ராயீல் ரிஸ்க் எல்லா மனிதனை தவிர எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துது. மனிதன் நன்றி செலுத்த தவறிட்டான், ஆனா எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து அல்லாஹ் ரிஸ்க கொடுத்துட்டே இருக்கான். அந்த உயிரினங்களுக்கு பறவையா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், மரம் செடி கொடி தாவரங்களா இருக்கட்டும், எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்க தந்துட்டே இருக்கான். ஏன்னா அவங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறாங்க, அல்லாஹ் ரிஸ்க் தந்துட்டே இருக்கிறான். அல்லாஹ் நன்றி செலுத்துன்னு சொன்னா அந்த ரிஸ்க் அல்லாஹ் நம்மகிட்ட இருந்து பிடிங்கிடுவான், நமக்கு வறுமையை அல்லாஹ் கஷ்டத்தை ஏற்படுத்திடுவான். இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் சலாசம் பனு இஸ்ராயீல் காலத்துல ஒரு 3 நபர் நான் சலாசம் சொல்றேன், இந்த நீண்ட ஹதீஸ். பனு இஸ்ராயீல் காலத்துல 3 நபர்கள் இருந்தாங்க. ஒருத்தருக்கு 3 நபருக்கும் ஒரு குறை இருந்துச்சு. ஒருத்தருக்கு அப்ரஸ் என்பக்கூடிய தொழுநோய், உடல் ஃபுல்லா தொழுநோய், யாருமே மக்களை கிட்ட சேர்க்க மாட்டாங்க, தூர தள்ளி வச்சிருவாங்களாம். உடன் பிறந்த சகோதரர் ஊருக்காக தள்ளி வச்சுட்டாங்க தொழுநோய்னு சொல்லி. 2வது நபர் இருந்தார், அவருக்கு பேர் அக்கரான்னு சொன்னா வழுக்கத்தலை, தலையில முடியே முளைக்கிற. அவருக்கு பணம் இருந்தும் கூட மக்களை அதாவது அவரை மக்கள் கேலி பண்ண ஆரம்பிச்சான், கூட இருக்கணும் கேலி பண்ண ஆரம்பிச்சான், முடியலாம இருக்கா அப்படின்னு கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. 3வது நபர் இருந்தார் அகமா, அவருக்கு கண் பார்வை தெரியல. 3 நபர், ஒருத்தர் தொழுநோயா இருந்தாரு, ஒருத்தர் வழுக்க தலையா இருந்தாரு, இன்னொருத்தர் கண் தெரியாம இருந்தாரு. 3 நபரை கொண்டு அல்லாஹ் தான் சோதிக்கிறான். மலக்கு அனுப்புறாரு. மலக்கு தொழுநோயிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு. அவர் சொல்றாரு, எனக்கு ஒண்ணு வேணாம், இந்த தொழுநோய் சரியா போனா போதும் அப்படின்னு. அந்த மலக்கு உடல் அப்படி தடவுறாரு, தொழுநோய் சரியா போச்சு, உடல் மின்னுப்ப அழகா ஆயிட்டாரு. திரும்ப கேட்கிறாரு, உன் வாழ்வாதாரத்துக்கு என்ன வேணுமா கேளு அப்படின்னு. அப்போ அல்லாஹ் தஆலா அந்த நபர் சொல்றாராம், இது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட சம்பவம் தான் இது. அப்ப அந்த நபர் சொல்றாரு, என் வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒட்டகம் ஒண்ணு கொடுங்க, அதை கொண்டு நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வோட அனுமதி கொண்டு ஒட்டகம் வருது. அந்த ஒட்டகம் கர்ப்பமான ஒட்டகமா கிடைக்குது. அந்த ஒட்டகம் குட்டி போது 4 நாள்ல பெரிய பண்ண வச்சு பெரிய பணக்கார ஆயிடுறாரு. 2வது நபர்கிட்ட வர்றாரு. அந்த நபர் வழுக்க தலையா இருக்கா, உனக்கு என்னப்பா வேணும் மலக்கு கேட்கும் போது அந்த நபர் சொல்றாரு, என் முடி வளர்ந்தா போதும், எல்லாரும் கேலி பண்ணிட்டாங்க சொன்ன உடனே அந்த தலையில தடவுறாரு, மலக்கு முடி முளைச்சிருது.
திரும்ப வாழ்வாதாரத்துக்கு எத்தனை வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் சொல்றாரு, எனக்கு ஒரு மாடு வேணும் அப்படின்னு. கர்ப்பமான மாட்டை அல்லா தஆலா கொடுக்குறான். அந்த கர்ப்பமா மாட்டை வச்சு பெரிய பணக்கார மாட்டு பண்ணை வச்சு பெரிய பணக்கார செல்வ செஞ்சு பாயிறாங்க. மூணாவது நபர்கிட்ட வர்றாங்க. அந்த மலைக்கு கேட்கற, என்னப்பா வேணும்? எனக்கு கண் பார்வை சரியாப்பா, நான் போதும் சொன்ன உடனே கண்ணில் தடவுறேன், கண் பார்வை வந்துருது. திரும்ப வாழ்வாதாரம் என்ன வேணுமான்னு கேட்டா, எனக்கு ஒரு ஆடு வேணும்னு கேட்கிறாரு. ஆட்டை அல்ல கர்ப்பமான ஆட்டை கொடுக்குறான். அந்த ஆடு குட்டி போட்டு பெரிய பண்ணையாரு. பல வருஷங்களுக்கு சில காலங்கள் உருண்டு ஓடுது. அல்லாத அதே மலைக்க ஒரு மிஸ்கின் வேடத்துல, ஒரு யாசகம் கேட்கிற வேடத்துல அல்ல அனுப்புறான். முதல்ல வராரு, தொழுநோய் அபரஸ் அவுட்ட வராரு. அல்லாஹ் அவனுக்கு நிறைய நியமத்தை கொடுத்துருக்கான். இவன் அதே மலைக்கு ஒரு பிச்சைக்கார தோட்டத்துல வந்து கேட்கிறாரு. அல்லாஹ் நிறைய நியமத்தை கொடுத்துருக்கான், எனக்கு ஏதாவது ஒட்டகத்தை கூட நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு கேட்கும் போது அந்த நபர் சொல்றாராம், அல்லாஹ் கொடுத்த நியமத்தா இது, நான் சம்பாதிச்சு மூதாதைகள் சம்பாதிச்சு பரம்பரை சொத்து, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு அந்த மலக்க சொல்றாராம், உன்னுடைய சுயரூபம் எனக்கு தெரியும்பா, நீ முன்ன எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்க தெரியும், அல்லாஹ் அவனு முன்பு போல் ஆகட்டும்னு சொன்ன உடனே எல்லா ஒட்டகமும் மறிந்து போது. இவரும் பழைய தொழுநோயா மாறி போயிடுறாரு. திரும்ப வழுக்கத்தர் ஒரு நபர்த்து வர்றாரு. அதே மலைக்கு பிச்சைக்கார வேடத்தை வந்து கேட்கிறாரு, அல்லாஹ் கொடுத்த நியமத்தை ஏதாவது ஒரே ஒரு மாட்டை கொடு அப்படின்னு கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, இது அல்லாஹ்லாம் கொடுக்கல, என் சொந்த உழைப்பு, என் மூதாதிக சொத்து, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ பழையபடியா மாறி போயிட்டு சொன்ன உடனே இவர் பலபடியா தலையில முடியெல்லாம் கூட்டி வழுக்கத்தலையா மாறி போயிடாரு. மாடெல்லாம் செத்து போயிடுச்சு. திருப்பி பழையபடியா வந்துட்டாரு. திரும்ப அந்த கண் தெரியாட்ட வந்து அதே மாதிரி அந்த மலைக்கு கேட்கிறாரு, அல்லாஹ் கொடுத்த நியமத்தை ஏதாவது கொடுன்னு கேட்ட உடனே அந்த கண் தெரியாத நபர் சொல்றாரு, இது அல்லாஹ் கொடுத்த நியமத்து தான், நான் அதை மறுக்கல, எவ்வளவு வேணும்னு எடுத்துக்க, நான் கணக்கு பார்க்கல அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் அவன் செல்வத்தை மேன்மேலும் பறக்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மலைக்கு போறாரு என்பதாக ஹதீஸ் முடியுது. அல்லாஹ் அவன் செல்வத்தை பறக்க செய்தான். அதனால கொடுத்த நியமத்துக்கு நம்ம நன்றி செலுத்துறோம். இது அல்லாஹ் தான் கொடுத்தா அப்படின்னு ஆழ் மனதில் பதிய வைக்கலாம். அந்த நன்றி செயல் மூலியமாக வெளிப்படுத்தணும் சொன்னா அல்லாஹ் நமக்கு மென்மேலும் அந்த நன்றி அந்த நியமத்தை நிரந்தரமா இருக்க செய்வான். அந்த நியமத்துல பறக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். எப்படி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஆக இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நன்றி உணர்வு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் நன்றி உணர்வு இருக்கு, நன்றியோட இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அர்த்தம் சொன்னா, அல்லாஹ் தஆலா அந்த அருளை பாதுகாப்பு கொடுப்பான். ஒருத்தங்க நன்றி இருக்கு, நன்றி உணர்வோட வாழ்றான்னு சொன்னா அந்த அருள் அல்லாஹ் பாதுகாப்பாக இருக்க இடையில போகாது. திடீர்னு ஒருத்தர் பெரிய பணக்காரர் இருப்பாரு, திடீர்னு பார்த்தா தொழில் நஷ்டமாயி எல்லாம் சுத்தி வித்துறாரு, ஒரு நடுத்தர ஒரு வேலைக்கு, அதாவது சம்பளத்து வேலைக்கு போயிடுவாரு. பெரிய பணக்கார சம்பளத்து வேலைக்கு காரணம் என்ன சொன்னா, அவர் அல்லாஹ் கொடுத்த நன்றி, அல்லாஹ் கொடுத்த அருளுக்கு அழுப்படி நன்றி செட்டாம தவறிட்டாரு. அந்த தவறின காலமா அல்லாஹ் தஆலா அவருடைய நியமத்தை பிடிங்கி எல்லாம் பழையபடி நடுத்தர ரேஞ்சுக்கு எல்லாம் கொண்டு வந்துருவான். நீங்க நன்றி செலுத்தன்னு சொன்னா, நன்றி உள்ள அடியாராக வாழ்ந்தீங்க சொன்னா, அந்த நியமத்தை அல்லாஹ் தான் கடைசி வரைக்கும் மௌத்தார வரைக்கும் அந்த நியமத்தை அவருக்கு எல்லாம் தரிபட செய்வான். ரெண்டாவது, அல்லாஹ் தஆலா ஒருத்தனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருந்தான்னு சொன்னா அவனுக்கு கிடைக்காத அருள்லாம் கிடைக்கும். கிடைக்காத கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லைன்னு சொன்னா அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். எதிர்பார்த்த அந்த விஷயம் எதிர்பார்க்க, ஹஜ்ஜிக்கு போய் எதிர்பார்க்கிறாரு, அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை கொடுப்பான். நீங்க நன்றியோட இருந்தீங்க சொன்னா அல்லாஹ் நீங்க எதிர்பார்த்தது அல்லாஹ் கொடுப்பான். கிடைக்க வேண்டும் என்ற அந்த நியமத்தை அல்லாஹ் கொடுக்க செய்வான். ஒருத்தர் வீடு கட்டணும் ரொம்ப நாள் ஆசை, நீங்க நன்றி உணவோட இருந்தீங்க சொன்னா அல்லாஹ் வீட்டை கொடுப்பான். அல்லாஹ் கண்டிப்பா வீட்டுக்குள்ள ஏற்பாடு அல்லாஹ் நிச்சயமே செய்வான். ஒருத்தருக்கு குழந்தை இல்ல, அல்லாஹ் குழந்தை கேட்பான். கடன் இருக்கும், நியமத்தோட அல்லாஹ் நன்றி செலுத்தலான்னு சொன்னா அந்த கடனை அல்லாஹ் அடைக்கிறதுக்கு வழி செய்வான். இதுக்கு மாற்றமா நடந்தீங்க சொன்னா அல்லாஹ் தஆலா அந்த நியமத்தை அல்லாஹ் பிடிங்கிடுவான் என்பதாக ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நியமத் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த சொன்னா நீங்க விரும்பிய நியமத்தை அல்லாஹ் அனுபவிக்க செய்வானா. நன்றி உள்ள அடியானா நீங்க வாழ்க்கையில வாழ்ந்தீங்க சொன்னா நீங்க விரும்பிய நியமத்தை அல்லாஹ் வாழ்க்கையில அனுபவிக்க செய்வான் என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, சில பேருக்கு நியமத்து இருக்கும், ஆனா அது அதாவ மாறிடும். பெரிய வீடு இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா வீட்டுல நிம்மதி இருக்க, எப்ப பார்த்தா சண்டை சச்சரவு போட்டி போறாம வீடு பெரிய பங்களா மாதிரி வீடு இருந்தாலும் நிம்மதி இருக்காது. காரணம் நீங்க நன்றி செலுத்தல. சில பேருக்கு கடையை கொடுத்துருப்பான், பெரிய கடை இருக்கும், ஹோல்சேல் ரேட் எல்லாம் பண்ணுவார், பெரிய ஹோட்டல் எல்லாமே இருக்கும், பெரிய டர்ன் ஓவர் பண்ணுவார். ஆனா அந்த கடையில வருமானத்தை விட கடன் அதிகமா எல்லாம் கொடுத்துருவான். ஏன்னா நீங்க நன்றி செலுத்த தவறிட்டீங்க சொன்னா நியமத்து இருந்தாலும் அந்த நியமத்தை அதாவா மாறிடும். அல்லாஹ் பிள்ளை செல்வத்தை கொடுத்துருப்பான், நீங்க நன்றி செலுத்த சொன்னா அந்த பிள்ளை உங்களுக்கு எதிராக மாறிடும். உங்க பேச்சு சொல் பேச்சு கேட்காது, அடங்காம போயிடும். உங்களுக்கு அது விரோதியா எதிராக அல்லாஹ் திருப்பி விட்டுருவான். அதனால கொடுத்த நியமத்துக்கு நீங்க நன்றி செலுத்துறீங்க சொன்னா அந்த நியமத்தை அல்லாஹ் தஆலா வாழ்நாள் ஃபுல்லா கடைசி வரைக்கும் நியமத்தை உங்களுக்கு இருக்க செய்வான். அந்த நியமத்தை அல்லாஹ் பறக்க செய்வான். இப்னு கைம் சொல்றாங்க, நீங்க நிம்மதியா வாழணும்னு சொன்னா வாழ்க்கையில நிம்மதி ரொம்ப முக்கியம். எல்லாம் நம்ம போராடுறது அதுக்கு தானே, நிம்மதியா வாடுறதுக்கு தானே. அந்த நிம்மதி வேணும்னு சொன்னா 3 விஷயங்களை வாழ்க்கையில கடைபிடிச்சு சொன்னா நிம்மதி கிடைக்கும். முதலாவது,
அஷ்குரு பிநியமதி, அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு நன்றி உள்ள அடியானா இருக்கிறோம். அல்லாஹ் எந்த நியமத்தை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நன்றி உள்ள அடியானா மாறிடுங்க. அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானா இருக்கணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது அஸ்ஸப்ரு அலா பலா, அல்லாஹ் கொடுத்த சோதனை மீது பொறுமையா இருக்கணும். அல்லாஹ் கொடுத்த சோதனை நிரந்தரமா இருக்காது. வாழ்க்கை பள்ளம் மேடு நிரந்ததான் பயணம். அதே மாதிரி வாழ்க்கையில இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் வரும், மகிழ்ச்சியும் சந்தோஷம் வந்துட்டு தான் இருக்கும், மாறி மாறி வரும். அதனால அல்லாஹ் கொடுத்த பலால இருந்து சபர் பொறுமையா இருக்கணும். அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ் நினைக்கும் அப்படின்னு நம்பிக்கை சொன்னா அல்லாஹ் வாழ்க்கை நிம்மதி கொடுப்பான். மூணாவது தௌபத்து மின் தன்பி, பாவங்கள் தௌபா செய்யணும். 3 விஷயங்கள். நியமத்துக்கு நன்றி செலுத்துறோம், பலால இருந்து முசீபத்து இருந்து பொறுமையா இருக்கணும், அல்லாஹ் தஆலாவுக்கு தௌபால இருந்து பாதுகாப்பு தெரியும். இந்த 3 நீங்க வாழ்க்கையில கடைபிடிச்சு சொன்னா வாழ்க்கை நிம்மதியா இருக்கலாம். நம்ம வரக்கூடிய நியமத்துக்கள் தரிப்படுறதுக்கு காரணம், நியமத்துக்கள் அதாபுகள் வரதுக்கு காரணம் தெரியுமா? நம்ம பாவங்கள் அதிகமா செய்யறது. அதனால பாவங்கள் இருந்து தௌபா செய்யுங்க. அல்லாஹ்க்கு அதிகமா நன்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலம் எல்லாம் நன்றி உன்னோடு வாழ்ந்து அவனுக்கு பிடிச்ச அடியான வாழ்ந்து மதிக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.